ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கருப்பு கவனி அரிசி ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த அரிசியில் பொங்கல் வச்ச வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் அதே அரிசியை ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி செய்கிறதுக்கு பவுடர் ரெடி பண்ணி வைக்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியை நல்லா காய வச்சு அதை வறுத்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி போட்டு பாயில் பண்ணி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தடெல்லாம் பார்த்தேன். ஸோ இதில் நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே இதுதான் மெஷர்மெண்ட் கப்பு. இதில் 1.5 கப்பு கருப்பு கவுனி அரிசியை கழுவி காய வச்சு அதை வந்து நான் இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் கொஞ்சம் குறைவாக கொள்ளு, இதே அளவு பார்லியும் கொள்ளும் சேம் மெஷர்மெண்ட்டு தான். அதிலிருந்து பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பில் பாதி ஜீரகம் அண்ட் மிளகு. ஜீரகம் மிளகு ரெண்டும் வந்து சேம் குவான்டிட்டி தான். ஆனால் மிளகு காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரை கார்லிக் கிடச்சதுன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கார்லிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ 1 பை 1 எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அரிசியும் கொள்ளும் மட்டும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சீக்கிரமாகவே வந்து வறுபட்டுரும். நான் இதை ஒரு பெரிய பிளேட்டும் ஒரு அகலமான பாத்திரமும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அகலமான பாத்திரம்னோன்னா ரொம்ப பெருசு கிடையாது, ஓரளவு சின்னது தான். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்ததை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி லைட்டாக ஆற வச்சுட்டு அது கொஞ்சம் சூடு கம்மியானதும் அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ இப்படி 1 பை 1 நான் அதில் பிளேட்டில் ஆற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த பாத்திரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் பெரிய அகலமான பாத்திரம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அதிலே கூட போட்டு நீங்கள் வறுத்தது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 மந்த்ஸாக கருப்பு கவுனி அரிசி மட்டும் வறுத்து அரைச்சி அதை வந்து நான் ரெகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வெயிட்டும் லாஸ் ஆகிடுக்கு, பீரியட்ஸும் வந்து நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னதுனால தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் யூடியூப்லலாம் பார்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வெயிட் கெயின் ஆனவங்களுக்கோ இல்லை பீரியட்ஸ்க்கு ஒரு 40 நாள் இந்த மாதிரி தள்ளி போகுது அப்படின்னாலோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகுது அப்படின்றது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வச்சு நான் சொல்கிறேன். இந்த கார்லிக் மட்டும் இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே வச்சுருங்க. தண்ணியும் இல்லாமல் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் அந்த பூண்டு இருந்தால் தான் உங்களுக்கு அரைக்கும் போது வந்து அது பவுடர் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இப்போ அதையும் கொட்டியாச்சு, நல்லா எல்லாமே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நான் இப்போ ஒரு 35 டேஸாக கண்டினியூஸாக நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கஞ்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சாச்சு. ஆனால் லைட்டாக கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ இதை எப்படி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறேன்றதை பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 இல்லை 2.5 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டு அதை ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா டேரெக்டாகவே இந்த மாதிரி பாத்திரத்துலையும் நீங்கள் செய்யலாம். இதில் நான் 700 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டார்டிங் ஒரு கொதி வர்ற வரைக்கும் அதை கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா அதில் வந்து கட்டி பட்டுரும். ஸோ அது ஒன்ஸ் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டா போதும். ஆனால் அந்த சைட்லலாம் வந்துட்டு நல்லா இது பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி நீங்கள் இதை பாயில் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்டர் கன்சிஸ்டன்ஸில் வந்து குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதோட வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அது கூட தயிரும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதே மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தயிர் கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதே போதும் அப்படின்னா அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா நான் முதல்ல அதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்றது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹைப்போதைராய்டு. ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணுவேன்,
அதே மாதிரி வாக்கிங் போறேன். ஆனா வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது. அதே சமயம் நான் டேப்லெட் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு வெயிட்ட வந்து மெயின்டெயின் பண்ணுதே தவிர குறைய மாட்டேங்குது, கூடுறதும் இல்ல. ஆனா ஒரு பாஸ்ட் 4, 5 மந்த்ஸா நான் வந்து டேப்லெட் எடுத்துக்கல. பீரியட்ஸும் இரெகுலர் ஆயிடுச்சு. அதே மாதிரி வெயிட்டும் ரொம்பவே கெயின் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கெயின் ஆகவும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இவ்ளோ வாக்கிங் போறோம், எக்ஸர்சைஸ் பண்றோம். ஆனா வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது ஆகவே மாட்டேங்குது. அதுக்கு பதிலா வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் போய் நம்ம தைராய்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, "நீங்க கருப்பு கவுனி அரிசி ரெகுலரா எடுத்துக்கங்க. சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் நெறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். YouTubeல பார்த்துட்டு, அந்த ட்ரிங்க், இந்த ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு கழுத, குதிரைன்னு எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணுவேன். ஆனா என்ன பிரச்சனைன்னா, எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஆகட்டும், ஹெல்த் ட்ரிங்க் ஆகட்டும், எதா இருந்தாலும் மினிமம் 3 மந்த் வந்து நம்ம ரெகுலரா கன்டின்யூ பண்ணா தான் அதோட ரிசல்ட் நமக்கு கரெக்ட்டா தெரியும். பட் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங், எக்ஸர்சைஸ்ன்னு எல்லாமே ரெகுலரா தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனா இந்த மாரி ஹெல்த் ட்ரிங்க், வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரெடி பண்ணேன் அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே இல்ல. இத எதுக்கு ட்ரை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்பவும் ட்ரை பண்ணுவேன். இதுதான் என்னுடைய பழக்கம். பட் என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, 6 மந்த்தா அவங்க வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா அவங்களோட பீரியட்ஸ் கொஞ்சம் இரெகுலரா இருக்கும். ஆனா அதுவுமே இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வெயிட்டும் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இத நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் இத ட்ரை பண்ணியிருக்கேன். இத நான் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வெயிட் கெயின் ஆகல. அதே சமயம் இத 1 மந்த் நான் குடிச்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கேஜி வந்து லாஸ் ஆச்சு. திரும்ப ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா, திரும்ப 1 கேஜி கூடியிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்துட்டு சில வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, 1 மந்த்லயே வந்து 10 கேஜி லாஸ் ஆகுது அப்டின்லாம் போட்டிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. இத கன்டினியூஸா நான் ஒரு 3 மாசம் எடுத்துட்டு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்குன்றத நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதில ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நான் நம்புறதுக்கு காரணமும், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுனால தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்றேன். அது என்னன்னா, எனக்கு 16 வருஷமா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அது எந்த ரேஞ்சில இருந்துச்சு, என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல வந்து நான் தனியா ஷேர் பண்றேன். ஆனா, இதில வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பலாம் நான் டேப்லெட்ட வந்து ஸ்டாப் பண்றேனோ, அப்பலாம் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், பீரியட்ஸ் இரெகுலர் ஆகும். அது அப்படியே வந்து பிசிஓஎஸ் ப்ராப்ளமா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி, திரும்ப வந்து டேப்லெட் எடுத்துட்டு, இதே தான் என் பொழப்பா இருந்துச்சு. லாஸ்ட் வீக் தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக டாக்டர்ட்ட போயிருந்தேன். அப்போ வந்து நான் 5 மந்த்ஸா டேப்லெட் எடுத்துக்கல. அதே மாதிரி என்ன சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னு கேட்கும்போது, லாஸ்ட் மந்த் வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. பட் இந்த 1 மாசமா வெயிட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகல. அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். நீங்களா எப்படி டேப்லெட்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு டாக்டரும் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா ரிசல்ட்ல எனக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. 16 வருஷத்துல என்னோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல தைராய்டு டேப்லெட் கன்டினியூஸா நான் போட்டிருந்தாலுமே நார்மல் ரேஞ்சில இருந்ததா சரித்திரமே இல்ல. ஆனா, நேத்து வந்த ரிப்போர்ட்ல எனக்கு தைராய்டு லெவல் நார்மல் ரேஞ்சில இருக்கு. இப்போதைக்கு நீங்க டேப்லெட் எடுத்துக்க வேண்டியதில்ல. 3 மாசம் கழிச்சு திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் நான் இந்த டேப்லெட் எடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எல்லா இடத்துலயுமே சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு ரிசல்ட் வந்தது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னோட லைஃப் ஸ்டைல்ல நான் சேஞ்ச் பண்ண ஒரே விஷயம் அப்படின்னா, இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டது மட்டும் தான். ஒருவேளை இதனால எனக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட் நடந்ததுன்னா, கண்டிப்பா இது வெயிட் லாஸ் பண்றதுக்கும், அதே மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இத தொடர்ந்து நான் குடிக்கலான்னு இருக்கேன். நீங்களும் இத ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ரெகுலரா ஒரு 3 மந்த்ஸ்க்காச்சும் கன்டினியூஸா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நடக்கிற சேஞ்சஸ், அதில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத நீங்க ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.